ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஜியோகிராஃபி யூனிட் 5 லெசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட். இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாதிரியான ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான வெதர் இருக்குது, எந்த மாதிரியான சீசன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எந்த மாதிரியான ட்ரீஸு, மவுண்டன்ஸு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த லெசனில் என்ன பார்க்குறோன்னா இந்தியாவில் எப்படி பாப்புலேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எந்தெந்த மெத்தடில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஹியூமன் பாப்புலேஷனை பற்றி படிக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே ஒரு பிளேஸில் நிறைய மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொன்ன பார்ப்போம். தி டோட்டல் நம்பர் ஆஃப் தி பீப்புள் ரிசைடிங் இன் அ கண்ட்ரி அட் அ ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் தி பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் தான் என்னென்னு சொல்கிறாங்க, அந்த மக்களோட கவுண்டிங்கை தான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டில் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது. இது 2011 சென்சஸ் படி. இப்போ 2021 சென்சஸ் எடுக்க கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் கொரோனா வந்ததுனால, லாக்டவுன் போட்டுறதுனால 2021 சென்சஸ் எடுக்க வேண்டியது எடுக்க முடியலை. இது வரைக்கும் சென்சஸ் எடுக்கல. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய இந்த லெசனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட லேண்ட் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவில் 2.4% மட்டும்தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷன் 17.5% இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சென்சஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் தி டோட்டல் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங், கம்பைலிங், அனலைசிங், அதர்வைஸ் disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all persons in the country or a well-defined part. It happens in an interval of 10 years. ஃபஸ்ட் பார்த்தா சென்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இல்லை பர்டிகுலர் ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வருஷத்தில் அப்படி இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் கணக்கெடுப்பாங்க. அதை அப்போது அந்த நாட்டில் எவ்வளோ மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை குறிப்பாக கம்பைல் பண்ணி வெளியிடக்கூடியது தான் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 1872. இது ஒரு புக் பேக் 1 மார்க். சரிங்களா? எந்த வருஷம் எடுத்தாங்க சென்சஸ்? ஃபஸ்ட்டு 1872 தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே சென்சஸ் எடுத்துருக்குறாங்க. அப்போது அன்இவனாக எடுத்துருக்குறாங்க. குறிப்பாக கம்பைண்டாக ஒரு ரிஜிஸ்டர்டு ஆர்கனைஸ்டு சென்சஸ் கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1881 தான் எடுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இப்போ எப்போ எடுத்து சென்சஸ் எடுத்து முடித்தாங்கன்னா 2011 எடுத்து முடித்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சென்சஸ் எடுப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2021 சென்சஸ் கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது. பட் ஆனால் லாக்டவுன் வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க சென்சஸ் எடுக்க முடியல. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போது சென்சஸ் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன பார்த்தாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். தி டேர்ம் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர்ஸ் டு தி வே ஆஃப் தி பீப்புள் ஆர் ஸ்பேஸ்டு ஓவர் தி எர்த் சர்ஃபேஸ். இப்போது எர்த் இருக்கு இல்லைங்களா, எர்த்தில் எவ்வளோ மக்கள் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னது பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாப்புலேஷன் இது மோஸ்ட்டாக எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு ரொம்ப ஃபெர்டைலாக ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்க இடத்துலையும், அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மவுண்டென்னு, அரிட் லேண்ட்ஸு, திக்கி ஃபாரஸ்ட்டில் எல்லாம் மக்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியான மக்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ரொம்ப மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் எது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு, சாயிலு, வாட்ரு, மினரல் ரிசோர்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே தான் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை குறைவாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, கம்மியான பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது உத்தரப்பிரதேசில் தான் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 199.5 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. 1 மில்லியன் அப்படின்னு சொன்னால்
10 lakhs சரிங்களா 199.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், அதுக்கடுத்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த எல்லா ஸ்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவோட பாப்புலேஷனில் ஆஃப் தி பாப்புலேஷனை வந்துட்டு இந்த எல்லா ஸ்டேட்ஸும் இருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் தான் ரொம்ப ஹையஸ்டான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அதே மாதிரி சிக்கிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப லீஸ்ட்டாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுனா சிக்கிம் சரிங்களா. யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குங்களா, அந்த யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னேன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு ஆவரேஜ் போடுவாங்க பார்த்தீங்களா. உங்களோட 5 சப்ஜெக்ட் மார்க், உங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படி 5 சப்ஜெக்ட்லையும் கேட்டாங்கன்னா உங்களோட 5 சப்ஜெக்ட்லையும் டோட்டல் பண்ணி டிவைடட் பை 5 போடுவாங்க. அதுதான் உங்களோட ஆவரேஜ் மார்க். அதே மாதிரி இங்கே வந்துட்டு பாப்புலேஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டலாக அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்துட்டு ஆவரேஜ் பண்ண எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஆவரேஜ் டிவைட் பண்ணி ஆவரேஜ் போடுவாங்க. அதுதான் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டோட்டலாக இந்தியாவோட டென்சிட்டி எவ்வளோ ஆவரேஜாக இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 82% தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலே ரொம்ப ஹையஸ்டான டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பீகார் தான். அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் தான் ரொம்ப லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் எது அப்படின்னுச்சுன்னா அருணாச்சல் பிரதேஷ். சம்டைம்ஸ் மேப்பில் வந்துட்டு கேட்பாங்க டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்னா எது? பீகார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம மேப் நடத்தும் போது டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்டுன்னு கேட்கும்போது பீகார் மார்க் பண்ணோம். அதே மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இன்டெரக்டாக மேப்பில் மார்க் பண்ண சொல்லி கேட்பாங்க. மேப் லெசன்ஸ் நடத்தும் போது நம்ம மேப் இதை பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்னா பீகார், ரொம்ப லீஸ்ட்டாக டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்னா அருணாச்சல் பிரதேஷ் சரிங்களா. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபர் தான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி. டெல்லி தான் வந்துட்டு அதிகமாக டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி சரிங்களா. பாப்புலேஷன் growth and change. பாப்புலேஷன் growth அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதை வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. அதாவது பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் லிவ் பர்த்ஸ் பர் தௌசண்ட்ஸ் பர் பீப்புள் இன் அ இயர், அண்ட் டெத் ரேட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் டெத்ஸ் பர் 1000 பீப்புள் இன் எ இயர். ஒரு வருஷத்துக்கு 1000 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அது பர்த் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டெத் ரேட் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 1000 பேரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறாங்க, டெத் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதுதான் வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்டு. இந்தியாவில் பர்த் ரேட்டு டெத் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி டிக்ரீஸ் ஆச்சு, இப்போ இங்கே வந்துட்டு பாப்புலேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வந்துட்டு ஃப்ளோ சார்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து மைக்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போவாங்க இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரேஷனை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் மைக்ரேஷன், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு இது ஒரு டிஸ்டிங்ஸ் பிட்வீன்லாம் கேட்பாங்க. இன்டர்னல் மைக்ரேஷன் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன்னா நம்மளோட கண்ட்ரிக்குள்ளாரே மூவ் ஆகி போனாங்க, மைக்ரேட் ஆகி போனாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்டர்னல் மைக்ரேஷன். இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன்னா இப்போது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கோ இல்லை ஆப்கானிஸ்தான், அமெரிக்கா, பிரிட்டன், லண்டன், யூகே இந்த மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகி போவாங்க இல்லைங்களா, அதுதான் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இன்டர்நேஷ்னல் இப்போ மைக்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ் ரொம்ப ரூரலாக இருக்கும். அந்த ரூரலில் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் இருக்கும். இதெல்லாமே தான் என்னென்னா அங்கேருந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து பாப்புலேஷன் காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் காம்போசிஷன் refers to the characteristics such as age, sex, marital status, caste, religion, language, education, occupation இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட தனித்தனியாக பிரிக்கிறது தான் என்ன இந்த பாப்புலேஷன் கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் கம்போசிஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவில் ஒரு 3 டைப் இருக்கக்கூடிய மக்களை ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன். யாரெல்லாம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
15 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்னென்னா சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 29.5% யாராக இருக்காங்க, சில்ட்ரனாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஓல்டேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய 60 இயர்ஸ்க்கு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 8% இந்தியாவில் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 37.5% பீப்புள்ஸ் யாராக இருக்கிறாங்க, ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய 16 to 59 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க 62% இருக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப அதிகமான பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸாலும் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இதுவும் ஒன்று. ஏன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப வயசானவங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் என்ன இருக்குது, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது. அதனால தான் இந்தியா வந்துட்டு இப்போ தான் நிறைய அபரிவிதமாக க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு நாடு இருக்குது, ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டு அப்படிலாட்டு பர்டிகுலர் கண்ட்ரி இருக்குன்னா 1000 மேல்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 940 ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னா 1000 மேல்ஸ் இருக்காங்கன்னா 940 ஃபீமேல்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? குறிப்பாக 1080 கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1084 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. 1000 மேல்ஸ் இருந்தாங்கன்னா 1084 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க. மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் தான் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க, கேரளாவில் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் 1038 1000 மேல்ஸ் இருக்கிறாங்கன்னா மேல்ஸை விட அதிகமாக ஃபீமேல்ஸ் எங்கே இருக்கிறாங்க, கேரளாவுக்கு அடுத்து பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. சரிங்களா? லோயஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான ஃபீமேல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டையூ அண்ட் டாமன். இது ஒரு யூனியன் டெரிட்டரி. அங்கே 1000 மேல்ஸ் இருந்தாங்கன்னா வெறும் 618 ஃபீமேல்ஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ வந்துட்டு லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியுதோ அவங்கள தான் வந்துட்டு லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொன்னால் படிக்க தெரிந்தவங்க, எழுத்தறிவு உள்ளவர்கள் தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த படிப்பறிவு இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரியுதோ அவங்கெல்லாம் லிட்ரஸி இருக்கக்கூடிய லிட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை தரத்தை, கண்ட்ரியில் இருக்கவங்களாம் படிக்க எழுத தெரிஞ்சால் அவங்க எப்போவுமே படிச்சிருக்கிறாங்க, அவங்க இருக்கிறவங்க எல்லாமே என்ன இருக்குவாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப டெவலப்டு நேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ஃபேக்டராக எது இருக்குது, லிட்ரஸி ரேட் ரொம்ப முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இந்தியாவோட லிட்ரஸி ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி 74.4 பீப்புள்ஸ் இந்தியாவில் 74% பீப்புள்ஸ் என்னவா இருக்கிறாங்க, எழுத்தறிவு இருக்கிறவங்களா, படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மேல்ஸு 82.14% வந்துட்டு என்னவாக இருக்கிறாங்க, எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. ஃபீமேல்ஸும் அதை விட கொஞ்சம் குறைவாகவே 65.46% என்னவாக இருக்காங்க, எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மேல் ஃபீமேல் அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபீமேல்ஸ் அதிகமாக இப்போ படிக்காமல் இருந்திருக்கிறாங்க 2011 சென்சஸ் படி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய ஃபீமேல்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 2011 சென்சஸ் எடுத்தாங்கன்னா என்ன இருக்கும், இன்னும் நிறைய பேர் படித்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப அதிகமான படித்த மக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்களில் 93.91% பீப்புள்ஸ் என்னவாக இருக்கிறாங்க, படிக்க எழுத தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப கம்மியாக படிக்க தெரிஞ்சவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பீகாரில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி மேப்பில் மார்க் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா எதை மார்க் பண்ணணும், கேரளாவில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக படித்தவங்களாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது, பீகார். சரிங்களா? அதுக்கடுத்து ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் பர்டிகுலராக ஒர்க்கராக எப்படி பிரிக்கிறாங்க, பர்மனெண்ட் ஒர்க்கராக அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் 6 months அப்படி இல்லாட்டி 183 டேஸ்க்கு ஒர்க் பண்ணார், ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள மெயின் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி 6 months கீழே 183 டேஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள மார்ஜினல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா? பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அப்படின்னு இப்போ பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குது, அன்ஈவனாகவும் இருக்குது. சரிங்களா? அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் வருது. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய வீடுக்கு இப்போ வந்துட்டு இது ஒரு பயமாக இருக்கவும் கேட்பாங்க. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சோசியோ எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல், எக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? குறிப்பாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் க்ரௌடிங் ஆகும். அங்கே ஓவர் க்ரௌடு இருக்கிறதுனால அங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறப்போ கிடைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் அவர் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சிருப்பார், ஆனால் போயிட்டு நர்ஸ் வேலைக்கு போவார். அவர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார், ஆனால் பார்த்தா கம்பெனியில் ஒரு 12,000 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருப்பார். இதெல்லாம் ஏன் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு, மால் நியூட்ரிஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ், இதெல்லாமே எதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு? ஓவர் பாப்புலேஷனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இப்போது அர்பனைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ரூரல்லிருந்து அர்பன் ஏரியாவுக்கு மூவ் ஆகக்கூடியது தான் அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, இப்போது சிட்டிஸ் எல்லாம் உருவாகுது இல்லைங்களா? நகரமயமாக்கல், தமிழில் சொல்லணும்னா நகரமயமாக்கல், ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நகரமயமாக்கல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒரு இடம் இருக்குது, அது வந்துட்டு சிட்டியாக டெவலப் ஆகிட்டு வந்துருக்குல்ல, அதை தான் நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் எந்த ஸ்டேட் ரொம்ப அதிகமாக அர்பனைஸ்டு, ரொம்ப பெரிய சிட்டியாக, டெவலப்டு சிட்டியாக இருக்குது அப்படின்லாம் பார்ப்போம். எது கம்மியான டெவலப்டு சிட்டியாக இருக்குதுன்னு பார்ப்போம். கோவா இஸ் தி மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டு ரொம்ப அர்பனைஸ்டு, ரொம்ப அட்வான்ஸ்டு சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோவா தான். சரிங்களா? இமாச்சல் பிரதேஷ் லீஸ்ட் அர்பனைசேஷன் ரொம்ப சிட்டி ஆகாத ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லணும்னா இமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்பனைசேஷன், ரொம்ப சிட்டிஸ், அதிகமான சிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 48.4% பிளேசஸ் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்பனைஸ்டு சிட்டியாக மாறிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கேரளா, மகாராஷ்டிராலாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? இம்பேக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருந்த சிட்டியாக மாறுறது. இப்போ சிட்டியாக பெரிய சிட்டியாக உருவாச்சுன்னா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ஸ்ப்ரால். அர்பனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு எல்லோரும் பரபரப்பாகவே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓவர் க்ரௌடிங், ஒவ்வொரு இடத்துலையே வந்துட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, எல்லோரும் போய் சேர்ந்துடுவாங்க. அப்போது ஒரு பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து ரெண்டலுக்கு கூட ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே டிமாண்ட், நிறைய மக்கள் இருப்பாங்க. பட் ஆனால் ஹவுசஸ் வந்துட்டு ரொம்ப நம்ம லோ நம்பர் ஆஃப் ஹவுசஸ் தான் இருக்கும். அதனால் ரெண்டலுக்கு ஹவுசஸ் கிடைக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்லம்ஸு, இந்த சேரி மாதிரியான, குப்பம் மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் எப்படி உருவாகும் அப்படின்னு சொன்னால், இந்த அர்பனைசேஷன் ரொம்ப மிகப்பெரிய சிட்டிஸ் எல்லாம் உருவாகும் போது இது வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கடுத்து நிறைய மக்கள் ஒரே இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், டிராஃபிக் ஆகுங்களா? டிராஃபிக்கும் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரிங்களா? வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அதுக்கு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஏற்படும். எல்லாருமே அதிகமான வாட்டர் யூஸ் பண்ணால் வாட்டர் ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரும். அங்கே நிறைய வேஸ்ட்ஸ் போட்டாங்கன்னா அது சாலிட் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்போ ஒரு சிட்டி இருக்குதுன்னா அங்கே வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சுன்னா அங்கே ஈஸியாக க்ரைம்ஸ் நடக்கும். அந்த க்ரைம்ஸ் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. சரி, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். அர்பனைசேஷன்னா என்னென்னு கேட்பாங்க. அர்பனைசேஷனில் இருக்கக்கூடிய மேஜர் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? மேஜர் ப்ராப்ளம் என்ன அர்பனைசேஷன் ஏற்படுறதுனால, இதெல்லாம் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எத்தனை டைப்பான டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ, இல்லை ஒருத்தர் பேசஞ்சரை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட் ஆஃப் இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நம்மளோட ஒரு கண்ட்ரியோட லைஃப் லைன், உயிர் நாடி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று லேண்டு, வாட்டர், ஏர். லேண்ட் வழியாக ரோட்வேஸு, ரயில்வேஸு, பைப்லைன் எல்லாமே எது வழியாக போகுது, லேண்ட் வழியாக போகுது. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ரூட்ஸ் இதெல்லாமே என்னது, வாட்டர்வேஸு. அதுக்கடுத்து ஏர் மூலமாக போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இதுதான் டொமஸ்டிக் ஏர்வேஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். சரிங்களா? இப்போது ஒன்றா பார்ப்போம். ரோட்வேஸ்னா ரயில்வேஸ், பைப்லைனு, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பார்ப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து ரோட்வேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி சூட்டபிள் ஃபார்
ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்வீஸ், டோர் டு டோர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எது முக்கியமான இருக்கும்? இது ஒரு புக் பேக்கு ஆன்சர் கொஸ்டினும் சரிங்களா. டோர் டு டோர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது யூஸ் ஆகும்? ரோட்வேஸ் தான் வந்துட்டு நமக்கு மிக முக்கியமான ஒரு ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியன் ரோட்வே சிஸ்டம் தான் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷேர்ஷா சூரி சரிங்களா. இவர் ஒரு அரபிக் முகல் பீரியடில் வந்த ஒரு கிங்கு. இவர் ஷாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடை, மிகப்பெரிய ஒரு ரோடை அமைச்சிருக்கிறாரு. ஷாஹி அப்படின்னா ராயல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் சரிங்களா. எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா இண்டஸ் வேலி டு சோனார் வேலி இன் பெங்கால். இண்டஸ் வேலி அப்படின்னு சொன்னால் ஜம்மு காஷ்மீர் இருக்குங்களா, ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? இவர் ஒரு மிகப்பெரிய ரோடை போட்டிருக்கிறாரு. அதை வந்துட்டு கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீரியடில் இதை நேம் சேஞ்ச் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. புரிஞ்சுதா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்வேஸை வந்துட்டு நிறைய டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் முக்கியமானது நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட், ரூரல் ரோட், அதுக்கடுத்து பார்டர் ரோட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க சரிங்களா. இப்போ நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ரோட்ஸை நிறைய டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் குறிப்பாக முக்கியமானது ஃபஸ்ட் வரக்கூடியது தான் நேஷ்னல் ஹைவே சரிங்களா. நேஷ்னல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் கேபிட்டல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மேஜர் ஃபோர்ட்ஸ், ரயில்வே ஜங்ஷன், இண்டஸ்ட்ரியல், டூரிஸ்ட் சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே மெயினாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஹைவே சரிங்களா. அதுக்கடுத்து நேஷ்னல் ஹைவேயில் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய நேஷ்னல் ஹைவே எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NH-44. இது வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இதுதான் இந்தியாவிலே லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே எது அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் ஹைவே NH-44 சரிங்களா. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 2369 கிலோமீட்டர்ஸ். இந்தியாவிலே இருக்கக்கூடிய ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டான நேஷ்னல் ஹைவே எது அப்படின்னு சொன்னால் NH-47A சரிங்களா. NH-47A தான் இந்தியாவில் ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய நேஷ்னல் ஹைவே. இதோட கிலோமீட்டர் எவ்வளோனா 6 கிலோமீட்டர், வெறும் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்துலேருந்தும் கொச்சி போர்ட்டுக்கும் இடையில தான் இந்த நேஷ்னல் ஹைவே இருக்குது. இதுதான் இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப சின்ன ஹைவே சரிங்களா. அதே மாதிரி நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாம் போடுறாங்களா, ஹைவேஸ் யாராச்சும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னால் நாயின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1995 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை ஆரம்பித்து இருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரோட்வேஸ் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸு, ரூரல் ரோட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்ஸ் போடுவாங்க. அதுக்கடுத்து ரூரல் ரோட்ஸ் அப்படின்னு சொன்னால் வில்லேஜில் போடக்கூடிய ரோட்ஸ் தான் என்னது ரூரல் ரோட்ஸ். அதுக்கடுத்து முக்கியமானது பார்டர் ரோட்ஸ். பார்டர் ரோட்ஸை வந்துட்டு யார் போடுவாங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் போடுவாங்க. இவங்க 1960 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பார்டரில் யார் ரோடு போடுவாங்கன்னா இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாக்கும் பூட்டான், நேபாள், இந்த சரி மியான்மர், இந்த மாதிரியான நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு இடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் யார் போடுவாங்க, அதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான். இவங்க 1916 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய லே இன் லடாக்கில் இருக்கக்கூடிய 4270 மீட்டர் ரொம்ப ஹைட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ரோடு போட்டிருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அடிக்கடி மேப்பில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நாற்கர சாலை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க சரிங்களா. தங்க நாற்கர சாலைனா எங்கே எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட்ஸான டெல்லி, கொல்கத்தா, அங்கேருந்து சென்னைக்கு வரும், சென்னையிலேருந்து மும்பைக்கு போயிட்டு மறுபடியும் டெல்லிக்கு போகும். இந்த எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா முக்கியமான சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு என்னென்ன நேம் வச்சுருக்காங்க கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1999 தான் ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் சவுத் காரிடர்னால் ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்குது சரிங்களா. குறிப்பாக இந்த மேப்பில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்துட்டு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்களா, இந்த கோல்டு கலரில் கொடுத்துருக்கூடிய சம்டைம்ஸ் மேப்ஸில் கேட்டாங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லி கேட்டால் டெல்லியிலேருந்து என்ன பண்ணணும் நேராக இங்கே கொல்கத்தா வரணும், கொல்கத்தாவிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து மறுபடியும் டெல்லிக்கு வரையணும் சரிங்களா. அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் ரோட்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நார்த்தில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்தும் கன்னியாகுமரிக்கு வரையணும்,
ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே குஜராத்திலேருந்து அருணாச்சல பிரதேசுக்கு ரோடு வரையணும் சரிங்களா. மேப்பில் கேட்டாங்கன்னா வரையணும். மேப் லெசன்ஸ் நடக்கும்போது நம்ம ஈஸியாகவே இன்னும் பார்க்கலாம் சரிங்களா. மேப் வந்துட்டு உங்களுக்கு தனியாக எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நடத்தணும்னா சொல்லுங்கள், நம்ம தனியாக நடத்த ஆரம்பிச்சிடலாம். கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸு மேப் வந்துட்டு நம்ம நடத்திடலாம் சரிங்களா. அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து எக்ஸ்பிரஸ் வேஸ், ஹைவே மாதிரியே எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரொம்ப ஹை ஸ்பீடாக போகிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ரோடுஸ் அது எல்லாமே சரிங்களா. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா மும்பை டு பூனே ரோடு, கொல்கத்தா டு டம்டம் ஏர்போர்ட் ரோடு, துர்காப்பூர் டு கொல்கத்தா ரோடு, இதெல்லாமே என்னது ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கூட்ஸ் வண்டி, அதுக்கடுத்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரோட்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க எக்ஸ்பிரஸ் வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே என்ன பண்ணுது இந்த எக்ஸ்பிரஸ் வேஸை போட்டிருக்காங்க சரிங்களா. இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஏற்கனவே என்னது இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னால் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஒன்றில் 2 நாட்டுக்கு 2 நாட்டு வழியாக போகிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஹைவேவே போட்டிருக்கிறாங்க சரிங்களா. அதுதான். அதுக்கடுத்து ரோட்வேஸ்க்கு அப்புறமா ரயில்வேஸ் வந்துட்டு மிக முக்கியமான ரயில்வே சிஸ்டம் இஸ் தி மெயின் ஆர்டரி ஆஃப் தி கண்ட்ரிஸ் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் சரிங்களா. இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கும் நம்மளோட ரோட் டிரான்ஸ்போர்ட்டோட பேக் போனாகவும் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே தான். ஏன்னா ரயில்வே வந்துட்டு ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே இருக்கும். அதே சமயம் நீங்கள் பஸ்ஸில் இருந்து இங்கேருந்து சென்னைக்கு போகிறத, இப்போது கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு மேலே காசு கம்மியாகும் சரிங்களா. அதனால் ட்ரெயினும் வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பொருள் இங்கேருந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதுதான் இங்கே ரயில்வே இருக்கிறதுனால ரொம்ப நிறைய நம்மளோட டூரிசம், நம்மளோட ட்ரேடு, எஜுகேஷன் எல்லாமே வந்துட்டு என்ன ரேப்பிடாக க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா ரயில்வே வந்துட்டு வேர்ல்டுலேயே வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வேயாக இருக்குது. வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வேவும் ஏஷியாவில் ஃபர்ஸ்ட்டு ரயில்வேயாகவும் ரொம்ப லார்ஜஸ்டான ரயில்வேவும் இந்தியன் ரயில்வே இருக்குது. இந்தியன் ரயில்வே டோட்டலாக 17 ஜோன்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா. அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 4 தான். மேப்பில் சம்டைம்ஸ் கேட்பாங்க, நார்தர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி கேட்டால் நார்தர்ன் ரயில்வேனா என்னது டெல்லி. ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு சொன்னால் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட் எது கொல்கத்தா. அதுக்கடுத்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டோம்னா மும்பை. சதர்ன் ரயில்வேல முக்கியமான சிட்டின்னா சென்னை சரிங்களா. இந்த 4மே நமக்கு தெரிஞ்சுக்கணும். நார்தர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெல்லி, ஈஸ்டர்ன் ரயில்வேனா கொல்கத்தா, சென்ட்ரல் ரயில்வேனா மும்பை, சதர்ன் ரயில்வேனா சென்னை. மேப்பில் நமக்கு டைரெக்டாக சென்னை, கொல்கத்தா, மும்பைன்னு மார்க் பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு டேர்ம் வச்சு தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரயில்வேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 டைப்பான ரயில்வே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ப்ராட் கேஜ், அதுக்கடுத்து மீட்டர் கேஜ், அதுக்கடுத்து நேரோ கேஜ், லைட் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரயிலில் தண்டவாளம் இருக்குமா, ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் இருக்கக்கூடிய இப்போ ரயில்வே தண்டவாளம் எப்படி இருக்குமா, ஒரு தண்டவாளத்துக்கும் இன்னொரு தண்டவாளத்துக்கும் இருக்கக்கூடிய கேப்பை வச்சு அதை ப்ராட் கேஜ்னும் மீட்டர் கேஜ்னும் நேரோ கேஜ், லைட் கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.676 மீட்டர் அகலம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்க ப்ராட் கேஜ். 1 மீட்டர் விட்த் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு மீட்டர் கேஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போது ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1925 மும்பையில் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயினே ரன் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்தியாவில் போகக்கூடிய ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டிமன் எக்ஸ்பிரஸ். இந்தியாவில் ரொம்ப போடக்கூடிய ட்ரெயினில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ட்ரெயின் எது அப்படின்னு சொன்னால் காட்டிமன் எக்ஸ்பிரஸ்ஸு. இது நியூ டெல்லியிலிருந்து ஆக்ரா வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் 160 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகும் இந்த காட்டிமன் எக்ஸ்பிரஸ் சரிங்களா. அதுக்கடுத்து மெட்ரோ ரயில்வே இன் இந்தியா, இது ஒரு 2 மார்க்காகவும் கேட்பாங்க. 8 சிட்டியில் வந்துட்டு என்ன இருக்குது மெட்ரோ ரயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலலாம் போனால் நீ மெட்ரோ பார்ப்பான். கூடிய சீக்கிரத்தில் கோயம்புத்தூரில் மெட்ரோ சிஸ்டம் கொண்டு வரது போட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக இந்தியா ஃபுல்லாக 8 சிட்டியில் மெட்ரோ சிஸ்டம் இருக்குது சரிங்களா.
கொல்கத்தாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பெங்களூரு, குர்காயான், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி இங்கெல்லாமே இருக்குது. இங்கே மெட்ரோ ரயில்வே சிஸ்டம் இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ரோ சிஸ்டம் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக கொல்கத்தாவில் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் மேஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், MRTS அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா மெட்ரோ சிஸ்டமை. இது 2017 507 கிலோமீட்டர் வந்துட்டு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு மெட்ரோ சிஸ்டம் உருவாக்கியிருக்குது. மொத்தம் 8 சிட்டிஸ்லையும் சேர்த்து 508 கிலோமீட்டருக்கு மெட்ரோ சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ரயில்வேவே இல்லாத ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தோன்னா மேகாலயா. வேர்ல்டுலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய பிளேஸ் எதுனா மேகாலயா. அங்கே தான் மவுண்ட் சின்ட்ராம் இருக்குது. அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய மழை பெய்யறதுனாலையோ என்னவோ இல்லை நிறைய மவுண்டனோ அங்கே இருக்கும். அதனால் அந்த இந்தியாவிலே ரயில்வேவே இல்லாத ஒரு ஸ்டேட் எது அப்படின்னுச்சுன்னா மேகாலயா. சரிங்களா? பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்னால் பைப் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளையோ இல்லை நமக்கு தேவையான கேஸையோ வாட்டரையோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மெத்தட் தான் சொல்கிறாங்க பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக நேச்சுரல் கேஸு, சிமெண்ட்டு, அதுக்கடுத்து ரெஃபைனரிஸ் அண்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம மார்க் பண்ண மேப்பில் வந்துட்டு கேட்பாங்க எது அப்படின்னு பார்த்தா நார்தன் ரயில்வேன்னு கேட்டால் என்ன, நமக்கு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ண தெரியணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஈஸ்டர்ன் ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா இங்கே கொல்கத்தான்னு மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து சதர்ன் ரயில்வேன்னு கேட்டாங்கன்னா சென்னை, வெஸ்டர்ன் ரயில்வே, சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, நமக்கு மும்பை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ண தெரியணும். சரிங்களா? அதுக்கடுத்து வாட்டர்வேஸை பார்த்தா இந்தியாவில் இருக்கிற வாட்டர்வேஸு ஒரு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தோன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸு, ஓஷியன் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். இந்தியாவில் வந்துட்டு நிறைய பெரிய ரிவர்ஸ் இருக்குங்க இல்லைங்களா? அந்த ரிவர்ஸில் நம்ம கங்கா, பிரம்மபுத்திரா, யமுனா, அதுக்கடுத்து இந்த மாதிரியான ரிவர்ஸ் எல்லாமே எப்போவுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும். அதனால் அங்கே நம்ம ஈஸியாக படகுல வந்துட்டு ட்ராவல் ஆகிக்கலாம். கொல்கத்தாலலாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கப்பல்லே போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸஸ் வாட்டர்வேஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வாட்டர்வே அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒரு 3 நேஷ்னல் வாட்டர்வே இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். நேஷ்னல் வாட்டர்வே மெயின்டைன் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி வாஸ் செட்டப் 1986 வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த வாட்டர்வேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? நேஷ்னல் வாட்டர்வே 1 இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா, பாகிரதி, ஹூக்ளி ரிவருக்கு இடையில் கிட்டத்தட்ட 1620 கிலோமீட்டர் லென்த்துக்கு இந்த நேஷ்னல் வாட்டர்வே 1 இருக்குது. அதுக்கடுத்து நேஷ்னல் வாட்டர்வே 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவரில் துப்ரி, அதுக்கடுத்து சாடியா இந்த பிளேஸ்க்கு இடையில் தான் ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 891 கிலோமீட்டர் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து நேஷ்னல் வாட்டர்வே 3 தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்துட்டு கேரளாவில் கோட்டப்புறம் அப்படிங்கிற கொல்லம்லேருந்து கோட்டப்புறம் வரைக்கும் இந்த நேஷ்னல் வாட்டர்வே 3 இருக்குது. சரிங்களா? இது கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் வாட்டர்வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் வாட்டர்வே 3 இது கொல்லம் டு கோட்டப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாட்டர்வே. சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக கம்மியான செலவில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் தான். சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வாட்டர்வேஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் சீபோர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படிலாட்ட ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தா, அதுக்கடுத்து பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், டூட்டிகோரின் இதெல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான ஈஸ்டர்ன் கோஸ்டல் லைனில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்ஸு. அதுக்கடுத்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ் போர்ட்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்ட்லா, மும்பை, நவசேவா இதெல்லாமே இங்கே மேங்களூர் இதெல்லாமே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட். சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியாவில் வந்துட்டு முக்கியமாக 4 ஷிப்யார்ட்ஸ் இருக்குது. ஷிப்யார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ வந்துட்டு பஸ்ஸெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ்ஸெல்லாம் வந்து நின்று போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிப்போ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஷிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஷிப் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்துஸ்தான் ஷிப்யார்ட் விசாகப்பட்டினத்திலும், கார்டன் ரிச் ஒர்க் ஷாப் கொல்கத்தாலையும், மசகன் டாக் மும்பையிலும், கொச்சி ஷிப்யார்டு கொச்சிலையும் வந்துட்டு இருக்குது. இந்த 4 இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஷிப்ஸை பழுது பார்ப்பாங்க, அங்கே ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட் தான் என்ன பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப
குயிக்காக காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? குறிப்பாக எமர்ஜென்சி பீரியட் டைம்ஸில் ஃப்ளட்டு வந்துடுச்சுன்னா, இதுக்கடுத்து லேண்ட்ஸ்லைடு வந்துச்சுன்னா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்போர்ட் மெத்தட் அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ வந்துட்டு ஃப்ளைட்டை ஓட்டினாங்க அப்படின்னுச்சுன்னா 1918 ஹென்ரி பிக்யூட் அப்படின்றவர் தான் வந்துட்டு அலகாபாத்துலேருந்து நைனிக்கு ஒரு மெயிலை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை ஓட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்தியன் ஏர்லைனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. குறிப்பாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸு. ஏர் இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியை கொடுக்கக்கூடியவங்க ஏர் இந்தியா. சரிங்களா? அதுக்கடுத்து பவன் அண்ட் ஹெலிகாப்டர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட செக்டார் தான் இது. குறிப்பாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லியை மெயினாக வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் தேவைப்படுதோ அந்த ஹெலிகாப்டர் சர்வீஸை மினி ரத்னா 1 அப்படிங்கிற ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு. குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, லக்ஷதீப் இந்த இடத்துக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்ற தேவை இருந்துச்சுன்னா இவங்க இந்த பவன் அண்ட் ஹெலிகாப்டர் சென்டருக்கு மீட் பண்ணி போயிட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இங்கே இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1995 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 மார்க்லையும் கேட்பாங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னோம்னா கம்யூனிகேஷன் இஸ் எ ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். நம்மளோட இன்ஃபர்மேஷன், ஐடியாஸையும் தாட்ஸையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கு சொல்லணுமோ நம்ம ஐடியாஸில் ஷேர் பண்ணக்கூடிய எது என்னன்னு சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிகேஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பர்சனல் கம்யூனிகேஷன், இன்னொன்று மாஸ் கம்யூனிகேஷன் பிரிக்கிறாங்க. பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ டெக்ஸ்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, அதுக்கடுத்து ஷார்ட் மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாமே என்னென்னா பர்சனல் கம்யூனிகேஷனு. பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, நியூஸ் பேப்பர் வருது, நியூஸ் வருது இல்லைங்களா, அதெல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்டல் நெட்வொர்க் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்தியன் போஸ்டல் சர்வீஸை எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1837 வந்துட்டு போஸ்டல் சர்வீஸை இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் ஸ்டாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்களா ஸ்டாம்ப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாம்ப் கொடுக்கக்கூடிய மெத்தடை ஃபஸ்ட்டு எப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1852 கராச்சியில் தான் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இப்போது நிறைய ஸ்பீட் போஸ்ட்டு, மணி ஆர்டரு, மணி ஆர்டரு, எக்ஸ்பிரஸ் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பான போஸ்ட் எல்லாமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்துட்டு பார்த்தா முக்கியமான எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்குது. ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1923 பாம்பேயில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆல் இண்டியா ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோவை ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1936 தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை 1957 ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்த டிவி இருக்குது இல்லைங்களா? இப்போ நிறைய டிவி சேனல்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியாவில் டிவி அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்த சேனல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன், டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் அப்படின்னு சொன்ன இன்டர்நெட் மூலமாகவும் நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறோம். இன்டர்நெட் அப்படின்னு சொன்னோன்னா இன்டர் கனெக்டட் நெட்வொர்க், இதை தான் வந்துட்டு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுறது. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இன்டர்நெட்டு. சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே என்னது இன்டர்நெட். இதெல்லாமே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் தான் மோஸ்ட்டாக பிரிண்ட் மீடியாவில் வரக்கூடிய முக்கியமான இது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ தான் வந்துட்டு நம்மளோட இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இஸ்ரோ அப்படின்னு சொன்னோன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இவங்க 1969 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து இவங்க வந்துட்டு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் சிஸ்டம்ஸை வச்சுருக்காங்க. ஒன்று இன்சாட் தி இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம், IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே இப்போ சந்திராயன் 1, சந்திராயன் 2 விடுறாங்களா, அந்த மாதிரி இன்சாட் சீரீஸில் ஜிசேட்டு, கல்பனா 1,
ஆம்சேட், எஜுசேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேட்டலைட்ஸை நம்மளோட கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இப்போ வியாபாரம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு பொருளை வாங்கி இன்னொரு பொருளை விற்கிறோம் அப்படிலாம் பணம் கொடுத்து வாங்குறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு டிஸ்டிங்கஸ் பிட்வீன், சரிங்களா. 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் ட்ரேடு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னு சொன்னேன்னா நம்மளோட இந்தியாவுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறது தான் இன்டர்னல் ட்ரேடு. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு அப்படின்னு சொன்னால் 2 or more கண்ட்ரீஸ்க்கு இடையில் ட்ரேட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி இதுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லியும் இன்னொன்று நேம் இருக்குது, சரிங்களா. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், மோஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டீ, மெரைன் ப்ராடக்ட்ஸு, ஓர்ஸு, மினரல்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸு, ஜெம்ஸு, ஜுவல்ஸு, ஸ்டோன்ஸு, பிளாஸ்டர்ஸு, சிமெண்ட்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியா அதர் கண்ட்ரீஸில் மோஸ்ட்டாக எதை இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போர்ட்னால் இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறோம் இல்லையா, அதுதான் எக்ஸ்போர்ட்டு. இந்தியாவுக்கு இம்போர்ட் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து வேறு ஏதாச்சும் பொருளை வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அதுதான் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மோஸ்ட்டாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு தான் வந்துட்டு நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ பெட்ரோல் கிடையாது. ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு, செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு, கோல்டு, டெலிகாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா. இந்த லெசன் புரிஞ்சுதா? அதே மாதிரி புக் பேக் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், மார்க் பண்ணி நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. வேறு ஏதாச்சும் லெசன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுன்னா சொல்லுங்கள். எல்லா லெசன்ஸும் வரக்கூடிய டாபிக்ஸில் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.